தேவன் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுவீரா. ஆராதனை வேலை, ஜெப வேலை, கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தி ஒவ்வொன்றிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் 7 மாதங்களை முடித்து 8ஆம் மாதத்தில் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்காய் நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த புதிய மாதத்தில் நாம் சேர்ந்து கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்கள் யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் செங்கடல் எதிர்த்து வந்தால் ஆண்டவர் பாதைகளை காட்டுகிறவர், விடுவிப்பார். ஆண்டவர் நல்குவார் புதுபலன். செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், நடத்திடும் சத்துருக்கள் அழிக்க மாறுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிக்க. எல்லாரும் வாயிலிருந்து விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழித்து மாடுவார். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் விசுவாசத்தோடு வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினவர். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்தவர் சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்தவர் சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசுதலி மதுரமாக மாறி காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசுதலி மதுரமாக மாறி காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும். ஆமென். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்திர யாத்திரை. ஆமென். அதில் சோர்ந்து போகும் நேரங்கள் வந்தாலும் நேசரின் சத்தம் நம்மை தட்டி எழுப்புகிறது. அல்லேலூயா. காலைதோறும் உடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்களுக்கு, காலைதோறும் ஆண்டவருடைய மன்னாவை நம்பி எழுந்திருப்பவர்களுக்கு
அது வனாந்திரமா இருந்தாலும் அங்கே ஒரு ஆறுதல் இருக்கிறது. அல்லேலூயா. சுற்றி பார்த்தால் வனாந்திரமான காரியம், யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவரே அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் கூட இருந்தார். அல்லேலூயா. முன்னாடி செங்கடல் வந்தாலும் அது அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா. செங்கடலை நமக்காக பிளக்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. மாறா வரலாம், எந்த இடம் வேணாலும் வரலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வனாந்திர யாத்திரையில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார், நேசரின் சத்தம் என் காதுகளில் கேட்கும் என்று சொன்னால் நிச்சயமாக என் வாழ்வு அது செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற ஆண்டவர் அவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமே. நான் தனிமையான சூழ்நிலையில் வந்தாலும் மகிமையான தேவன் என்னை அவர் தாங்கி நடத்துகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அநேக நேரத்தில் வனாந்திரத்தில் ஆண்டவருடைய சத்தம் என்னை தேற்றி இருக்கிறது. இந்த 7 மாசம் கர்த்தருடைய சத்தம் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரத்யட்சமாக அநேக நேரங்களில் கடுமையான சூழ்நிலைகள் வரும் பொழுது இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேடும்போது இன்னும் அவருடைய சத்தம் நம் காதுகளில் அதிகமாய் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய சத்தம் என் காதுகளில் கேட்கட்டும், என் வாழ்வை செழிப்புள்ளதாய் மாற்றட்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய செழிப்பு, பூமிக்குரிய செழிப்பினால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இனிமையற்ற வாழ்வினால் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் என்னை தாங்குவார். ஆமென். இனிமையற்ற வாழ்வினால் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. சொல்லுவோம். இனிமையற்ற வாழ்வினால் தனிமை என்று எண்ணும் மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவா, இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையா மன்னா, இதை பார்த்து பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் கலைத்தினா சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுவே. என் வாழ்வு விசுவாசத்தோடு என் வாழ்வை செழிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. என் வாழ்வு செழிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை கேட்கிறதா எங்கள் காதுகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. ஆவிக்குரிய செவி திறக்கப்படுவதாக. காதுள்ளவர் கேட்க கடவர் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா. ஆவிக்குரிய செவி திறக்கப்படட்டும். ஓ, இனிமையா மன்னாவை வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நீர் நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Thank you Father. Hallelujah. நன்றி 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 தகப்பனே. Hallelujah. நன்றி நிறைந்த இருதயத்தோடு சேஷமாய் 1ஆம் தேதி காலை ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 7 மாதங்களை திரும்பி பார்த்து ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இருதயத்தின் ஆழத்தில் நான் சொல்லுவதனால அல்ல, ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினால. இயேசுப்பா எத்தனை நல்லவர் நல்லவர் நல்லவர். Thank you Father. தாழ்வில் என்னை நினைத்தீரே, உமக்கு நன்றி. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர்.
பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீர். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. எத்தனையோ கிருபைகளை, எத்தனையோ நன்மை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். கால்கள் இடராமல் ஆண்டவர் பாதுகாத்தார். Thank you Lord. எல்லாரும் அப்படியே நன்றி நிறைந்த இதயத்தோடு Thank you Lord. Hallelujah. விசுவாசத்தில் அநேகர் விசுவாசத்தை துவக்கினவர்கள், நம்மோடு விசுவாச ஓட்டத்தை துவக்கினவர்கள் இல்லாமல் விழுந்து போயிருக்கிறார், இடறி போயிருக்கிறார்கள். ஆனால் உங்க கிருபையினாலே என்னை இதுவரை நடத்தி வந்திருக்கிறீரே. கால்கள் இடராமல் பாதுகாத்தீரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகா மூடி மறைத்து உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்கள் இடராமல் பாதுகா கண்மலை மேல் என்னை நிறுத்தி உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி நன்மை செய்தீரே. நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது கர்த்தா, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதம்மா. எத்தனை நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? கண்களை மூடி பயபக்தி ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பிற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ரிகாதரமோரியாந்தரா லிதனமோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுயா உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகட்டும் இந்த காலை நேரத்தில் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய சத்தம் எங்கள் காதுகளில் தொனிப்பதா. எங்களை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலதரா. Thank you Father. நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவரப்பா, நல்லவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துகிறார், எங்களை வழி நடத்துகிறார். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். புதிய கிருபைகளினால் எங்களை தாங்க வேண்டும் சுவாமி. வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர், நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பேரு ஓசை உள்ள ஒரு கைத்தாளம், ஹல்லேலூயா, 10 நரம்பு வீணை, ஸ்தோத்திரம், அதெல்லாம் அப்பப்ப ஆண்டவர் கொடுத்த ஒரு இயற்கையான இன்ஸ்ட்ருமெண்ட். ஹல்லேலூயா, அதெல்லாம் அப்பப்ப யூஸ் பண்ணிடணும் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், எனது வலது கை தன் தொழிப்பை மறப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். வலது கை தன் தொழிலை மறக்கட்டும், வேலைக்கும் போக மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். அது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படியே கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 7 மாதங்களை ஆண்டவர் இப்படின்றதுக்குள்ள முடித்து போட்டிருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசுவாராக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 866ஆம் பக்கம், 866. 3 வசனம் இருக்கு. 18ஆம் வசனம், 19 ஆண்கள் பகுதியிலேருந்து ஒருத்தர் படிப்பாங்க, 20 நடுவில் இருந்து ஒருத்தர் படிங்க, 21 இந்த பக்கம் இருக்க ஒருத்தவங்க வாசிங்க. ஆண்கள் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 19ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா யாராவது? இருபதாம் வசனம் நடுவில் இருக்கிறவங்க. இருபத்தி 1ஆம் வசனம். ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் கொடியேற்றி கொண்டே இருப்பார். சத்ரு எப்படி வர்றான், நீங்க சத்ருவை பார்த்து பயப்பட வேண்டாம். மாறாக வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் எனக்காக ஆவியானவர் ஜெய கொடியை ஏற்றுகிறவர். 8ஆம் தேதி காலையில வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்வார்த்தை, உங்களை விரோதமாய் உங்களை பயப்படுத்துகிற சத்ருவை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆவியானவர் உங்களுக்காய் ஜெய கொடியை ஏற்றுவார், வெற்றி கொடியை கர்த்தர் நாட்டுவார். நீங்கள் தோத்து கொண்டிருந்த அதே இடத்தில், அதே பாவத்தில், அதே காரியங்கள் நீங்கள் தோற்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் கொடியேற்றுவார். அந்த காலத்துல, இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரியாமல் இருக்கலாம். இந்த நாட்களில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கொடிதாங்க கோட்டையில் பறக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க கோட்டையில், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடியேற்றுவார். ஆண்டவர் வெற்றி கொடியை ஆண்டவர் நாட்டுவாராக. எத்தனை பேர் ஆமேன்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில தோற்று போன இடங்கள் இருக்கிறது, அவைகளை நீர் ஜெயமாய் மாற பண்ணுவேன் என்று இந்த காலையில் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை யாரெல்லாம் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. ஆமீன். யாருக்கு செய்வாரா? மீட்பர் சியோனுக்கும். ஆமீன். இந்த விசேஷம் 59ஆம் அதிகாரம் ஆண்டவர் இந்த ஏசாயாவை குறித்து யூதாவுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமீன். ரெண்டு தேசமா இஸ்ரவேல் பிரிஞ்சிச்சு. ஒன்று வடதேசம், நார்த்தன் கிங்டம், இன்னொன்று கீழே யூதா. இஸ்ரவேல் யூதாவா பிரிஞ்சிருச்சு. 59 விசேஷமா யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் இவைகளை சொல்லுகிறார். ஆமீன். அவருக்கு விரோதமாய் ஆவியானவர் சத்ருவுக்கு அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வருவார், உதவி செய்வார், உங்களுக்காய் ஆவியானவர் கொடியேற்றுவார், உங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உங்களுடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார், சாபங்களிலிருந்து ஆண்டவர் வெற்றி தருவார். ஆனால் யாருக்கு இவைகளை செய்வார்? யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு. அல்லேலூயா. யார் என்ன மீறுதல்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இது பாவம் என்று தெரிந்து அதை செய்கிறது தான் மீறுதல். அந்த மீறுதலை விட்டு நீங்கள் திரும்ப வேண்டும். 21வது வசனம் எப்படி சொல்லுகிறது? உன்மேல் இருக்கிற என் ஆவியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, திரும்ப திரும்ப ஆவியானவர் அவர் கிரியை செய்ய விரும்புகிறவர். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியார் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இந்த காலை நேரத்தில் உங்க பிள்ளைங்களை குறித்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இல்லை சில பேர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் பேர பிள்ளைங்களை குறித்து யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுவோம், உன் பிள்ளைங்களா இருந்தாலும் உன் பேர பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்களுடைய வாயில் என் வார்த்தையை நான் வைப்பேன். ஹalleluya. இது ஏனென்று சொன்னால் கர்த்தர் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்ற போதுமானவர். உடன்படிக்கையில் 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று நாம் செய்ய வேண்டியது, இன்னொன்று ஆண்டவர் செய்ய வேண்டியது. நான் 100% சொல்ல முடியும், 1% கூட விசுவாசம் இல்லாம 100% சொல்ல முடியும், உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமா அவருடைய சைட்ல ஆண்டவர் கரெக்டா பண்ணுவாரு. அதுல சந்தேகமே தேவையில்லை. ஆண்டவர் இப்படி பண்ணாம விட்டுருவாரோ? இல்லை, கண்டிப்பா விடவே மாட்டாரு. ஆதி முதல் இதுவரை உண்மையாய் உடன்படிக்கையின் தேவன். அவருடைய பேரை உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. அனாதி காலம் ஒன்று இருக்குதே, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அப்ப இருந்து தன் நிலையிலிருந்து மாறாத ஆண்டவர் இந்த 2025 மாற போறாரு. இந்த 7ஆம் மாசத்திலே அவர் மாற போறாரு. அவர் சொல்லி செய்யாம இருக்க போறாரு. சொன்னதை அப்படியே செய்ய வல்லமை உள்ளவர். ஹalleluya. ஆனா நீங்க செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? காலையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், ஆனால் உன் மீறுதல்களை விட்டு நீ திரும்பணும். அல்லேலூயா. காலையில் ஒரு 10 மணி 10 இல்லை, ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இதே இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சில பேரோடலாம் பேசுறப்ப ஆண்டவர் எப்படி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நான் புரிந்த ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ள ஆண்டவர். நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவைகளை அறிந்திருக்கிற தேவன். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக பாரப்படுறீங்க? என் பிள்ளைங்க விசுவாசமா இருப்பாங்களா இல்லையா? அடுத்த நிலை பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சேர்த்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருப்பீங்கன்னா உங்க பிள்ளைங்க வாயிலும் கர்த்தர் தனது வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாய் வைப்பார். அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். மெயினா யார் சொல்லணும்? கல்யாணம் ஆனவங்க ஆமேன்னு சொல்லணும். அவங்க கையை உயர்த்தணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என் மீறுதலை விட்டு நான் திரும்ப ரெடியா இருக்கிறேன். நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நீர் எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கீழ்ப்படியலாம். 51 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிப்பீங்களா? அப்போதான் நீங்க என்ன பண்ண முடியும், முழுசா நீங்க புரிந்து கொள்ள முடியும். 59ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், மித்ததை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இதோ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும்
உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல? ஒருவேளை ஆண்டவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், அவருடைய செவி மந்தமாய் போகவில்லை, அவருடைய கை குறுகி போகவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய கை நீட்டப்பட்டுதான் இருக்கிறது. எதற்காக நீட்டப்பட்டிருக்கிறது? யாக்கோபுக்காக அவர் ஜெயக்கொடி ஏற்றும்படி, உங்களுக்காக காரியங்களை செய்யும்படி. உங்களுடைய தேவை என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தருடைய கரம் நமக்காக யாக்கோபுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அப்படியே உற்றாம, ஆண்டவரே என்ன என் வாழ்க்கையில மீறுதல் இருக்கிறது, என்ன அக்கிரமும் என் வாழ்க்கையில் இருக்கிறது, நீதியை யாரும் தேடுறதில்லைன்னு சொல்றீங்களே, என்ன நீதி, உம்முடைய நீதி எனக்கு வெளிப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். வாரத்துல ஒரு நாளாவது எக்ஸ்ட்ரா வந்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரலாமே. அல்லேலூயா. சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை பல தடவை சொல்றோம், இருந்தாலும் கர்த்தர் கொஞ்சம் பேருக்கு, உங்களுக்கு சாயங்காலம் கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்களுக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களாவது இந்த எப்பெல்லாம் இந்த வசனம் போதிக்கப்படுதோ, எப்பெல்லாம் நீதி பேசப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஓடோடி வாருங்கள். சனிக்கிழமை வந்து திறப்பில் நில்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் கொடியேற்ற ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வெளியேற பெற்ற கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிப்பதனாலே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பந்திக்காய் ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் ஒரு நிமிடம் அப்படியே நீங்கள் எழும்பி நிற்கலாம். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானேனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகரும் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், எல்லாரும் சொல்லலாமா, நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி, ஆண்டவரே என் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா, உங்க ரத்தம் என்னுடைய மீறுதல்களை மன்னிக்கிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தருடைய பந்தி நமக்காக பரிமாறப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப நிலையில ஹல்லேலூயா. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான், என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான், என் சொல் செயல் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான், என் சொல்லும் செயலும் எல்லாம்
அளவற்ற கிருபை இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீறுதலிலிருந்து நாங்கள் வெளிவர எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உனக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலிருந்து ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அவைகளிலிருந்து நாங்கள் வெளியே வர எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாம் எல்லாரும் கரங்களிலே ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த அப்பத்தை நம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்கப்பட்ட முடிய சரீரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஏகோபித்து நாம் புசிக்கலாம். Thank you Father. கரங்களிலே நாம் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்தை நம் கரங்களில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, என்னுடைய மீறுதலின் பாவத்திற்காக நீர் அடிக்கப்பட்டேன். இந்த கல்வாரி ரத்தத்துக்காய் நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ஏகோபித்து நாம் பாடணும். கல்வாரி அன்பை, கல்வாரி அன்பை எண்ணிடுவே, கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவும் பாடுகள், கர்த்தாவும் பாடுகள், நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. இம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. இம்மை உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. ஒரு ஜெபமாய் சொல்லுவோம். எங்களை தரை மட்டும் காத்து நின்றோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜெப நிலையில் ஆண்டவரே ஆலையில் திறப்பில் நாங்கள் நெருக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. கடந்த 7 மாதங்களை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை நடத்தினீரப்பா. எங்களை இல்லாமலேயும் இயலாமலேயும் உங்கள் வறுமைகளிலும் கர்த்தாவே நீர் நடத்தினீர் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் வருமானத்துக்கு மெஞ்சி செலவு செய்யத்தக்கதான கையை எங்களுக்கு பலப்படுத்தி கொடுத்தீரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டரை விட்டு பின்மாறி போயிருக்கிறார்கள்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டும் நிலை நிற்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினீரே. உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றுக்கொண்டதிலே உறுதியாயிருக்கும்படிக்கு நம்பிக்கையற்ற சிறுகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் எங்கள் இருதயத்தை உம்பக்கமாய் திருப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிற இந்த காலை நேரத்திலே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாங்கள் துதிக்கத்தக்கதாக தேவன் துதியின் நாவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்ற வசனத்தின்படி எங்களை ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்காக கொடுக்க வைத்தீர் ஆண்டவரே. உமக்காக ஜெபிக்க வைத்தீர் அப்பா. உம்முடைய ஊழியத்திற்காக ஜெபிக்க வைத்தீர், தேசத்திற்காக ஜெபிக்க வைத்தீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றினீர்களோ கரங்களை கர்த்தருக்கு உயர்த்தி, கர்த்தர் உங்கள் சபை நம் சபையிலே கொடுத்த எந்த ஊழியமா இருந்தாலும் அதை நிறைவேற்றத்தக்கதான கிருபை ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது. என் சொந்த மாம்சத்தை கொண்டு நான் செய்ய முடியாது. தேவ பலனும் தேவ கிருபையும் என்னை போன மாதம் முழுவதும் என்னை பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ கிருபை நாம் சோர்ந்து போகும் பொழுதுலாம் தேவனுடைய வார்த்தை வந்து என்னை தட்டி எழுப்பியிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஜீவனோடு இன்றைக்கு இல்லை. கர்த்தர் ஆனால் ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் தேவனை துதிப்பதற்கு, என் தேவனை ஆராதிப்பதற்கு, என் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, என் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றத்தக்கதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆமென். இயற்கை சீற்றங்கள் எப்படி எல்லாம் பயங்கரமா இருக்கிறது. ஆமென். காலத்தை நிர்ணயிக்க முடியவில்லை. ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவன் மத்திய வாரத்திலே வரப்போகிறார். எக்கால சத்தம் கேட்க போகிறது. மறுரூபமாக்கி எங்களை அழைத்து கொண்டு போக போகிறார் என்று சொல்லி தேவனுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா வாலிய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் போனோம் அல்ல. யார் தேவனுடைய சத்தத்தை விழித்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க, நிச்சயத்தை தாங்க. பரலோகத்துக்கு நான் போவேன்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஓடுற ஓட்டம் வீணா போயிடும். அல்லேலூயா. நிச்சயத்தை தாங்க ஆண்டவரே. பரலோகத்தினுடைய நிச்சயத்தை தாங்க. அறிக்கை பண்ணுங்க, வாயில் அறிக்கை பண்ணுங்க. பரலோகத்தின் நிச்சயத்தை நான் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்தெல்லாம் சொல்லவே கூடாது. பரலோகத்தின் நிச்சயம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவ கிருபை. அல்லேலூயா. தேவ சிந்தையை அறிய வேண்டும். தேவனுடைய இதய துடிப்பை நான் அறிய வேண்டும். ஆண்டவர் விட்டு நான் விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகம் ஆமென் ஹல்லேலூயா கடைசி காலத்தில் ஜனங்கள் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அவதூறு செய்கிறவர்களாயும் தாய் தோப்பன்மாரை அடிக்கிறவர்களாயும் இணங்காதவர்களாயும் கீழ்ப்படியாதவர்களாயும் அப்படிப்பட்டதான காரியங்கள் ஒன்றும் எனக்குள்ளே என் சந்ததிக்குள்ளே காணப்படக்கூடாது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கை உயர்த்தணும்னா கையை உயர்த்துங்க. தேவனுக்கு முன்பாக நான் தாழ்த்தப்படுறேன், சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை சரண்டர் பண்றப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன் ஏசப்பா. என் குடும்பத்தையும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் சபையும் ஆண்டவரே பலிபீடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குள்ளேயவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலன் எனக்கு உண்டாகும்படியாய் கேட்கிறோம். அல்லேலூயா. யோசேப்பை போல பரிசுத்தத்தை தாரும். எல்லா வாலியோ பிள்ளைங்க எல்லாம் கையை உயர்த்தி, யோசேப்பு போல ஒரு பரிசுத்தம் இல்லைன்னா நீ வேதத்தை தூக்கிட்டு வர்றது வேஸ்ட். சபைக்குள்ள இருந்தே பாவம் செஞ்சுனா கர்த்தர் உன்னை தண்டிப்பார். எச்சரிக்கை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாவத்தை பார்க்காத பரிசுத்த கண்ணர். வாலியோ பிள்ளைகள் எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்ணு அங்க இங்க அக்கப்பக்கம் என் சிந்தை. ஆமாம், பெரியவங்க எல்லாருமே தான்.
ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யாருக்கு வேணாலும் பாவம் உள்ள வரலாம், ஆனால் அதை தடுத்து நிறுத்துகிற ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறபடினால், ஓ வாய்களை திறந்து கேளுங்க, பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாம் வீணா போயிடும். வாயை திறந்து கேளுங்க. பங்களா வேணும், கார் வேணும்ன்றதை விட நீ பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணாதான் நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சிந்தை பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. காலையிலையும் மாலை குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு, தனி ஜெபம், தனி உபவாசம், இதெல்லாம் இந்த மாசத்துல எனக்கு தாங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரோடு உள்ள உறவை சரிப்படுத்துங்க. எங்கெல்லாம் தொலைத்திருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் ஆண்டவர் விட்டு பின்னாடி போயிருக்கிறீங்களோ, நல்ல வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு தனி ஜெபத்தை தாங்க, வேத வாசிப்பை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. உபவாசம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் உபாசிக்கணும். உங்கள் வீட்டில் 5 நாள் உபாச ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். சத்துரு எட்டி கூட பார்க்க மாட்டான். அல்லேலூயா. அதனால் இப்படிப்பட்ட தாகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே தருவாராக. அல்லேலூயா. தேவ கிருபை சம்பந்த வருஷத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டை படித்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. தேவ கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய பெருமைகள் இருக்கக்கூடாது. நான் கர்த்தருக்கு இவ்வளோ செஞ்சேன், நான் அவ்வளோ செஞ்சேன், அது பெரிய பெருமை. நீ செய்கிறதுல ஒரு நாள் பைசாவுக்கு அது லாக்கி இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக சொல்லு, அது கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் காலி. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ ஒரு பைசா போட்டாலும் உள்ளத்திலிருந்து கர்த்தருக்கு செலுத்துங்க, அது கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. சபைக்குள்ள வீண் வார்த்தைகள் எங்கும் உலவாதபடிக்கு எல்லாருடைய வாயை கர்த்தர் பூட்டணும். ஆமென். தேவையில்லாத பேச்சு சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கவே கூடாது. ஆமென். பக்தி விருத்தி கொண்டான வார்த்தைகள் வர வேண்டும். கரங்களை உயர்த்தி எங்கள் வாயை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் நாவை சுத்திகரிங்க, அக்கினினால் தொடுங்க. நான் அதை செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இப்படி பண்ண, அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் உயிரையும் ஜீவனையும் கொடுத்தனால தான் நம்மளால் பண்ண முடியுது. கர்த்தர் கொடுத்த காசு, கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தருடைய கிருபை, அல்லேலூயா, இதெல்லாம் நம்ம இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ரோட்டில் போகிற மாதிரி சபைக்குள்ளே பேச்சு இருக்கக்கூடாது. இது தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் சபையை நடத்தியிருக்கிறார். யாரை கொண்டும் எதையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஊழியக்காருக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அக்கினியாக எடுத்து பயன்படுத்தணும். பாஸ்டருக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரை எடுத்து பயன்படுத்தும். நல்ல வாய்களை திறந்து, வாயை நல்லா திறங்க. ஏசப்பா சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் பாஸ்டரை பயன்படுத்துங்க ஆண்டவரே, அக்கினியாக எடுத்து பயன்படுத்துங்க. தேவனுடைய பட்டயம் மூல வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, ஆறுதலின் வார்த்தைகள் ஆண்டவரே, கண்டித்து உணர்த்துகிறதான வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பண்ணுங்க. ஆமா, உலகத்துல ரொம்ப காம இச்சை வெறி கொண்டு அலையுது. அல்லேலூயா. அது சபைக்குள்ள தலை தூக்கிட கூடாது. அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்சா கண்டிப்பா சபையிலேருந்து ஒன்னா தள்ளணும். ஊழியம் செஞ்சா ஊழியத்தை பிடிங்கிடணும். அது யாருக்கும் தயவு தாட்சணை கிடையாது இங்க. அல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் வர்றேன், அந்த கதையில இங்க இருக்கக்கூடாது. இங்க பரிசுத்தத்துக்கு மட்டும்தான் வேலை. அல்லேலூயா. அதனால எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காமத்தின் இச்சையின் ஆவி சபைக்குள்ள ஊழியம் செய்யறவங்களுக்குள்ள வெளியில எங்கேயும் யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஒரு பையனை லவ் பண்ணா பரவாயில்ல, ஒரு பிள்ளையை லவ் பண்ணா பரவாயில்ல, பார்க்கறதெல்லாம் இச்சையின் ஆவி. இதெல்லாம் சத்ருவின் ஆவியை கர்த்தர் சுத்திகரிக்கணும் சபையை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல ஆவியில நிரம்பி, அல்லேலூயா. ஆமே, ஒரு பையனை லவ் பண்ணா பரவாயில்லன்னா அது லவ் பண்ணான்னு சொல்றாங்க பாஸ்டம்மான்னு சொல்லி அப்படி நினைக்காதீங்க. குறுக்கு புத்தியே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. காதல்னா அது வேற. ஒரு பையனை லவ் பண்றதா காதல். ஒண்ணுக்கு மேல போச்சா அது இச்சை, வேசித்தன ஆவி உள்ள இருக்குதுன்னு அர்த்தம்.
கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இது சபைக்குள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. மனைவி இருக்கும் போதே இன்னொரு பேர் மேல மோகம் வரக்கூடாது. இதெல்லாம் கடிந்து 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 ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சபை ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சபை போராடி ஜெபிக்கணும். சபை எப்பெல்லாம் கூடி வருதோ அப்பெல்லாம் ஓடி வரணும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுது போல நானும் நீங்களும் விட்டு விடவே கூடாது. திறப்பல நிற்க ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற மனிதன் நான் தான் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் வைப்பாராக. நீர் தேடுகிற மனுஷன் நான் ஆண்டவரே, நீர் தேடிக்கொண்டிருக்கிற மனுஷன் நான் ஆண்டவரே என்று சொல்லத்தக்கதாக. அல்லேலூயா. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. இந்த மாசத்துல கர்த்தர் மீதி எடுக்கணும். கரங்களை உயர்த்தி புதிய புதிய பிசினஸை கர்த்தர் கொடுக்கணும். புதிய வாசலை திறக்கணும். வறுமை தரித்திரம் போகணும். இயேசுவின் நாமத்தினால வாயை திறந்து கேளுங்க. ஆமென். அதிகமாய் வேத வாசிப்பு, ஜெபம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ஆமென் அநேகர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் கர்த்தர் சுக பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியானவர் கிரியை செய்வீராக. எபிரேய ஸ்திரீகளுக்குரிய பலனை கொடுங்க அப்பா. மறுத்து வச்சு வரும் பொழுது அவர்கள் பிரசவித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளாய் சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. அல்லேலூயா. தேவன் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அடியாளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தேவன் எனக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு நிதானமோடு ஓடத்தக்கதாக அடியாளுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே என்னை கிருபையாய் நடத்துங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ட்ராக்ல இருந்து மாறாதபடிக்கு கர்த்தரை பத்திரப்படுத்தி ஜாக்கிரதைப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நாம் கொண்டு வந்திருக்கிற தசமபாகம் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுவோம். தேசத்துக்காக ஜெபிப்போம். தேசத்திலே வன்முறைகள் மிக கொடுமையான காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசேஷமாய் சிறு பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். அங்கங்கே சிறு பிள்ளைகள் அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். விசேஷமாய் பிள்ளைகள் அந்த 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லாம் ரொம்ப தடுமாறுது. இப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, எரிச்சல் வருது. இந்த ஆவியெல்லாம் கடிந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பத்திரப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ரீதலாபா கரபலபோ ஓ ரீதரபா நஷக்கரதலபரபிரிபரபா. கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசம் பல்லாங்களால் நிறைந்த முதலமைச்சருக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வதியும். எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிப்பீராக. கொண்டு வந்த தசமபாகம் காணிக்கை ஆசீர்வதி. நீ கொடுத்ததிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம். உமக்காக நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவ அபிஷேகங்களை மூடி மறைத்து கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.
ஒருக்க நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த வார்த்தைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்துடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே உடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் வரட்டும். ஆண்டவரே ரேமா வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே, பதில் தரப்போகிற அதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே ஆண்டவரே தவறான குற்றச்சாட்டுக்காய் ஆண்டவரே பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த 2 கன்னியாஸ்திரிகளுக்காய் சிஸ்டர்ஸ்க்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருபையின் கரம் அவளை தாங்கட்டும். இந்த விசுவாச ஓட்டத்தில் அவர்கள் தைரியமாய் இருக்க கர்த்தருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தாவே ஆண்டவரே ஓட்டத்தை துவக்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அதை கொண்டு செல்ல போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நன்மையாய் இருக்கட்டும். ஆண்டவரே குடும்பமாய் அவர்கள் உமக்கு உண்மையாய் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை ஒன்றையும் அவர்கள் இழந்து போகாமல் சபையாய் குடும்பமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இந்த ஞானஸ்தான தொட்டி வேலைகளை ஆண்டவரே செய்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்தீர். சீக்கிரத்தில் முடித்து நன்றி சொல்லவும் கர்த்தர் கிருபை தாரும். அப்ரூவல் வாங்க உதவி செய்யுங்க அப்பா. தொடர்ந்து எல்லா வேலையும் தடையில்லாமல் நடக்கட்டும். உடைய சித்தம் மாத்திரம் அதில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.